மீன் நிறுவனங்களை உடனடியாக வழக்கை திரும்ப பெறு. மண்ணின் மக்களை வாழவிடு. வேண்டாம் சுகாதார கேட்டை ஏற்படுத்துகின்ற வணக்கம் ஆபரகம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் வட்டம் புதுக்கோட்டை காவல் நிலைய சரகத்துக்கு உட்பட்டதுதான் இந்த பொட்டலூரணி அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல சுமார் ஒரு 650 வீடுகள் இருக்கிறதாக கூறுகிறார்கள். இதுல ஒரு 2000 பேர் வசித்து வருகிறார்கள். இந்த கிராமத்தில் ராணுவம் மற்றும் காவல்துறை மற்றும் அரசு பணிகளில் பணி செய்கிறவர்கள் ஏராளமான இருக்கிறார்கள். இதில் ஒரு 4000 ஏக்கர் விவசாய நிலமும் உள்ளது எனவும் கூறுகிறார்கள். அதாவது இந்த நிலையில் தான் 2019ஆம் ஆண்டு இந்த கிராமத்தில் ஒரு கழிவு மீனுக்கான ஒரு ஆலை நிறுவப்பட்டுள்ளது. அன்று முதலே அது நிறுவனப்பட்ட அந்த நேரத்தில் இருந்தே இந்த கிராம மக்கள் அந்த கம்பெனிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஆனாலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அந்த மீன் கம்பெனியை நடத்துவதற்காக அரசும் எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா கடந்த இந்த மே மாதம் நடைபெற்ற அந்த பாராளுமன்ற தேர்தலின் போதும் கூட அவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தார்கள். தங்களது எதிர்ப்பு நிமித்தமாக அந்த வாக்குச்சாவடியில், அந்த ஊரில் உள்ள வாக்குச்சாவடியில் சுமார் 920 வாக்குகள் இருந்தது. அதுல சுமார் 10 வாக்குகள் மட்டுமே, அதாவது அந்த கம்பெனிக்கு தேவையானவர்கள் அதுல பணியாற்றுபவர்கள் ஒரு 10 பேர் மட்டுமே வாக்களித்தார்கள். மீது யாருமே அதற்கு வாக்களிக்க செல்லவில்லை. தேர்தல் புறக்கணிப்பு நடத்துகிறோம் என்பதாகவும் அறிவித்திருந்தார்கள். அதை நம்ம தொலைக்காட்சியிலும் அதை நாம் ஒளிபரப்பு செய்தோம். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்தாற் போல் அந்த போராட்டம் நடத்தியவர்கள் மீது ஒரு 200 பேருக்கு மேல் அனைவர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த வழக்குகளை வாபஸ் செய்யப்பட வேண்டும். இந்த ஊருக்கு, எங்கள் ஊர் வழியாக செல்கின்ற வாகனங்களை தடுத்து நிறுத்தி இந்த பாதை வழியாக செல்லக்கூடாது என்பதாக அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். வட்டாட்சியர் மற்றும் அந்த கோட்டாட்சியர்கள் அந்த இடத்தில் அந்த நிறுவனத்திடம் பேசி இந்த இடத்து வழியாக வாகனங்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆனால் அவர்கள் எந்த விதமான வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியருடைய எந்த விதமான அவர்களுடைய ஆணைகளையும் அவர்கள் யாரும் பின்பற்றாமல் அவர்கள் மீண்டுமாக அதே வழியாக அந்த கிராமத்தின் வழியாகவே வாகனத்தை இயக்கியதாகவும் கூறப்படுகிறது. எனவே நேற்று இரவு அதே பாதையில் அந்த கிராமத்தின் வழியாகவே அந்த கழிவு மீன்களை ஏற்றிக்கொண்ட ஒரு வாகனமானது அந்த இடத்திற்கு வழியாக வந்துள்ளது. உடனடியாக அந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த வாகனத்தை சிறைப்பிடித்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துவிட்டு அந்த இடத்தில் இருந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இப்பொழுது அந்த வாகனத்தை ஓட்டி வந்த அந்த ஓட்டுநரையும் பரிசோதித்த போது அவர் குடிபோதையில் இருந்துள்ளார். அவரிடம் எந்த விதமான ஆவணங்களும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. எனவே அந்த வாகனத்தை ஓட்டி வந்த அந்த ஓட்டுநர் மீது உரிய வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். எந்த விதமான உரிமமும் இல்லாமல் அதில் எந்த விதமான பில்கள், அது என்ன பொருள் கொண்டு வருகிறோம், எங்கிருந்து கொண்டு வருகிறோம் என்பதான எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை. எனவே அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இப்படியான ஒரு பொருளை இப்படி எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் ஏற்றி வந்த அந்த நிறுவனத்தின் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாக கூறிதான் அந்த கிராம மக்கள் அந்த வாகனத்தை சிறைப்பிடித்து அந்த வாகனத்தின் முன்பாகவே உட்கார்ந்து தற்போது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த விஷுவலை தான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இது ஒரு 5 வருட காலமாக அந்த இடத்தில் நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அரசு அதிகாரிகள் அதனை உடனடியாக இந்த இடத்திற்கு ஆய்வு செய்து இந்த மக்களினுடைய போராட்டம் நியாயமானதான் என்பதாக இருந்தால் அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்கள் கோருகின்ற கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதாகத்தான் அந்த பொதுமக்களினுடைய கோரிக்கையாக உள்ளது. ஆபரகம்.